ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெத்தலை கஷாயம். ஃபஸ்ட்டு வெத்தலை கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள் வெத்தலை, குப்பைமேனி இலை, கற்பூரவள்ளி இலை, துளசி. நாங்கள் பச்சை துளசி தான் எடுத்துருக்கோம். கருந்துளசி இருந்தான்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். பூண்டு, இஞ்சி. பூண்டு நாங்கள் தோலோடு தான் போடுறோம், நல்லா கழுவி தான் வச்சுருக்கோம். பூண்டு, இஞ்சி தோல் செதுக்கி வச்சுருக்கோம். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், இவ்வளோ தேவையான பொருட்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துடலாம், சின்ன மிக்ஸி ஜாரு. அதில் மிளகு சீரகம் போட்டு பொடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம மிளகு சீரகம் 1-2 பொடி பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப நெய்ஸாலாம் பொடிக்கணும் தேவையில்லை. இப்போ இந்த மிளகு சீரகம் பொடி பண்ணி எடுத்தோம்ல, அது நம்ம பெரிய ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா இலையெல்லாம் போட்டதில் அரைக்கணும். வெத்தலை, குப்பைமேனி இலை, கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு நம்ம இன்னும் லைட்டாக அரைச்சி எடுத்துடணும். அதனால தான் சின்ன ஜாரில் பத்தாது, அதனால தான் பெரிய ஜார் எடுத்துருக்கோம். மிளகு சீரகம் நீங்கள் இடியோரக்கல் இருந்தால் அதில் லைட்டாக 1-2 இடிச்சிட்டு நீங்கள் இதே மாதிரி பெரிய ஜாரில் போட்டுக்கலாம். இல்லாதவங்க இந்த சின்ன ஜார் எடுத்து அதில் லைட்டாக இதே மாதிரி மிளகு சீரகம் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஜாரில் போட்டு பூண்டு, இஞ்சி, இப்போ இஞ்சி, இது கூடவே துளசி, கற்பூரவள்ளி இலை, குப்பைமேனி இலை, அப்புறம் வெத்தலை. பார்த்திங்களா, இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க, பெருசாக போடாமல். வெத்தலை போட்டாச்சு. இப்போ நம்ம இது அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம 1-2 அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. இப்போ இது நம்ம நீங்கள் கஷாயம் இதில் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இது போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ ஜாரு நல்லா அலசி தண்ணி ஊற்றி அலசி இந்த கஷாயம் வைக்கிற பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஜாரெல்லாம் அலசி ஊற்றியாச்சு. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் 6 பேருக்கு வைக்கிறோம் கஷாயம். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணியில் நம்ம ஓமம் போட்டுக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக கலக்கி விட்டுடலாம். பொதுவாகவே மஞ்சத்தூள் எல்லாத்துக்குமே நல்லது தான். ஓமம் சளிக்கெல்லாம் நல்லது. இந்த ஜீரணமாகாமல் ஒரு மாதிரியாக வயிறு உப்புச மாதிரி இருந்தான்னா அதுக்கு கூட இந்த ஓமம் நல்லது தான். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். இது நல்லா கொதித்து ஒரு கிளாஸ் கிட்ட நல்லா தண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதித்து அதோட அந்த வெத்தலை, அந்த கற்பூரவள்ளி இலை, குப்பைமேனி இலை, இஞ்சி, பூண்டு, மிளகு இதெல்லாம் நல்லா கடந்து நல்லா கொதித்து நல்லா ஒரு கலர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்து சுண்டிருச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி
கஷாயம் வந்து வேறு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துடலாம். இதுமாதிரி அரிப்பை எடுத்து நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க. நம்ம வந்து வடிகட்டியாச்சு. வடிகட்டியாச்சு வந்து நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து பனக்கல்கண்டு போட்டுனா போட்டுக்கோங்க, நான் இல்லைன்னா நாட்டு சக்கரை. பனக்கல்கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போட்டு நீங்கள் குடிக்கலாம். நாட்டு சர்க்கரையும் பனக்கல்கண்டும் நல்லது தான் சளிக்கு. வாரத்தில் நீங்கள் வந்து ஒரு நாளாவது இந்த மாதிரி கஷாயம் வச்சு குடிங்க, சளிக்கு நல்லது. சளி இருமல் இந்த மாதிரி இருந்தானா கஷாயம் வச்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.